ஆக்சுவலா வந்து இப்போ லோண்டால லேண்ட் ஆயிருக்கும். இங்க இருந்து மறுபடியும் இது கோவா போறோம். ஸோ அது எப்படி போடுன்னு தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா லோண்டா ஃபர்ஸ்ட் டைம் கோவா ஃப்ரெண்ட்ஸோட நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இங்க காலி வந்து லோண்டால இருந்தீங்கன்னா அங்க இருந்து கோவா பக்கம் அப்படின்னா இங்கேயும் எப்படி போடுன்னு தெரியாம அவனுங்க எல்லாம் இங்க வெயிட் பண்ணி வராங்க. ஒரு டிரைவரும் 7,000 8,000 கேட்டுட்டு இருக்காங்க கோவாக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாத வெயிட் பண்ணி வரோம். ஸோ ஒன்ஸ் எங்க கோவா போயிட்டு ரீச் ஆயிட பிறகு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் என்னென்ன ஆச்சுட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 கார் புக் பண்ணிருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல 7 பேரு, இன்னொரு கார்ல 4 பேரு போயிட்டு இருக்கோம். நான் ஸ்டீவனு, அரவிந்த் சாமி, காணி முன்னாடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் நம்மலாம் இந்த கார்ல இருந்த நானு, ஸ்டீவனு, அரவிந்த் சாமி, அப்புறம் காணி. இங்க வந்து பாத்தீங்கன்னா டேனியல் கிரூஸ், டாட்டோ ஆர்டிஸ்ட். ஆக்சுவலா இது சன்னிராஜ். ஆக்சுவலா நேற்று ஒரு வீடியோல பேசியிருப்பாருல இந்த சன்னிராஜ். ஆண்டோ விக்கி. இப்போ இங்க இருந்து பஸ்ல போற பிளான், அப்படி இல்லைன்னா கார் எதுவும் தெரியல, டிசைட் பண்ணி அப்டேட் பண்றோம். உட்காந்து விளையாடுறேன் நான் விக்கி. இங்க ஸ்டீவன் Soulful samples lift the darkness to light. Deep kicks pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. இதெல்லாம் சேர்ந்து கோவான்னு வந்துட்டோம். இது பஞ்சிம்னா இது பேரு பனஜியா என்னடா மச்சான் இது பேரு பஞ்சிம். இதோ ஒரு கோவான்றாங்க. ஸோ ஃபைனலா இப்போ கூட நாங்க சொல்றோம், நாங்க எல்லாம் டீமா வந்துக்கிறோம். ஆனா எங்க டீம்ல இன்னும் 2-3 மெம்பர்ஸ் மிஸ் ஆகிக்கிறோம். அப்புறம் இன்னொன்னு, உங்களுக்கு எல்லாம் கோவா போற ஆசை இல்ல, யாராவது ஒருத்தர் 2 பேர் வரலன்னா நீங்க கிளம்பி வந்துருவீங்க இல்ல, லைஃப்ல உங்களால வரவே முடியாது. அந்த துரோகி தீபக்கை மன்னிக்கவே ஸ்டாப்ல இறங்கிட்டு பைக்லயே ரெண்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பிரதர்ஸ் இவங்க தான் பைக்ஸ் ரெண்டல் பண்றாங்க. கோவா வந்தீங்கன்னா பஞ்சிம் பஸ் ஸ்டாப்லயே பிரதர்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்து கான்டாக்ட் பண்ண ஒன்னொன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ பைக் எடுத்துட்டு ரூம் செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கனெக்ட் ஆகுறேன். ஃபைனலா வந்துட்டோம் கைஸ். ஒரு விழா ஒன்று பார்த்துட்டு இங்கே ஃபைனல் பண்ணிட்டோம். இங்க எல்லாமே குக்கிங்ஸ் எல்லாமே. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜோட பேசி ஒரு வெயிட்டா இது பண்றேன். இது டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டெப்தா நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ போக போக நான் எல்லாமே காட்டுறேன். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் பூலுமே இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பீச்சுக்கு அவங்க போக தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஆப்னிங்காக போயிட்டு வந்து இங்கே வைப் பண்ணலாம். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து பீச்சு. ஸோ ஒரு நல்ல இது. நான் இங்கேருந்து ரூம்ஸுமே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்பதான் செக்இன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே டயர்டா வந்து 2 வீலர்ஸ் பார்க் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். நீங்க கோவாக்கு இவ்வளவு கனவு, இவ்வளவு லட்சியம், இவ்வளவு லட்சம் லாஸ்ட் டைம் பிளான் போட்டு கால் வச்சு நான் வீட்டுல இருந்தேன் வந்துட்டு. ஓகே விக்னேஷ், வந்து இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு? ஹரிஷ் இப்பதான் ஹரிஷ் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஏதோ பண்ணல. அதுக்கப்புறம் கேட்டா சொல்வீங்க? அதுக்கப்புறமா போறப்போ பார்க்கலாம். ஓகே, டேனியல் திருப்பி வந்தாரு. அவருக்கு வந்து அந்த ரூம் வந்து இந்த ரூம் எடுக்கிறதுக்கு முழு காரணமும் டேனியல் தான். டேனியல் ஃபேஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிய பாருங்க.
இந்த ரூம் எத்துனதுக்கு அவனுக்கு அவ்வளோ ஆனந்தம். டேனியலுக்கு அவர் வந்து ஒர்க்கை விட்டுட்டு அவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட்டுட்டு இங்க கோவாக்கு நம்ம கூட வந்திருக்காரு. ஆனா அவரு பேச்ச மீதி 9 மெம்பர்ஸ் எகென்ஸ்டா இருக்கிறாங்கன்னா அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு என்ன மாதிரி ஒரு ரூம் கூட்டின்னு போய்க்குவாரு. ஃபைனலா ரூம் செக் இன் பண்ண போறோம். காட்டுல உங்களுக்கு ரூம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்க வில்லா ஆக்சுவலா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே இந்த பக்கம் ஸ்மோக்கிங் ஜோன் அதெல்லாம். ஸோ நம்ம கேங்ல யாருமே ஸ்மோக்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் போன வீடியோல வந்து ரீலுக்காக தான் பண்ணேன். நான் எனக்குமே அந்த ஹேபிட்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் பூல் இருக்கு விளையாடுறவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சனு குக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரிட்ஜும் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமா ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் இப்போ எல்லாருக்குமே கம்ப்ளீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு. ஸோ இது ஒரு ரூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு. ஹரீஷ் என்ன இப்படி நீங்க வாட்டர் மெலன் ஸ்டார் பிக் பாஸ்ல ஸ்விம்மிங் பூல்ல நிக்கிற மாதிரி நின்னுக்கிறீங்க. அந்த வயிறை வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ஹரீஷ் இருக்குது சொல்லுங்க. ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குது.